ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்னா என்ன, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் மினிமம் 4 to 5 ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதை டைவர்சிஃபிகேஷன் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு மிஸ்டேக்னால ரிட்டர்ன்ஸும் குறையுது. அவங்க டைவர்சிஃபிகேஷன் நினச்சி ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறாங்க. இதனால ரிஸ்க்கும் அதிகமாகுது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்னா என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் சேம் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு ஃபண்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று ETF ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று ஒரு சென்செக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று ஒரு தீமாட்டிக் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஃபண்டோட நேம் வேறு வேறு இருக்குது. ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UTA நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொன்று SBI BSE சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, HDFC லார்ஜ் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொன்று நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 100 ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துலேயுமே லார்ஜ் கேப்பில் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்ட் நேம் வேறு வேறு இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% to 80% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் இருக்குது. முக்கியமாக சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், ITC, இது எல்லாத்துலேயுமே அதிக பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபண்ட் நேம் வைஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபண்ட் நேம்ஸ் இருக்குது. ஒரு சில ஃபண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 இருக்குது, இன்னொரு ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ETF நிஃப்டி 100 இருக்குது, இன்னொரு ஃபண்ட் நேம் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது, இன்னொரு ஃபண்ட் நேம் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இருக்குது, இன்னொரு ஃபண்ட் நேம் பாருங்கள் ஈக்விட்டி மினிமம் வேரியன்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ஆனால் ஓவராலாக இது எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் நினச்சிருப்பீங்க, ஆனால் போர்ட்ஃபோலியோ சேம் ஸ்டாக்ஸில் அதிகமாக வச்சுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இந்த 5 ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 99% 90% வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப். உங்களுக்கே தெரியாமல் அதிகமாக ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை 100% அவாய்ட் பண்ண முடியாது. அதே சமயம் மினிமம் 20 to 30% வச்சுக்க முடியும். இது எப்படி பிளான் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் நேம் மட்டும் முக்கியம் கிடையாது, அதோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ப்ளஸ் மல்டி கேப் ப்ளஸ் ஸ்மால் கேப் இது 3 கலந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் இதில் ஃப்ளெக்ஸி கேப்பில் லார்ஜ் கேப்ன்ற நேமே வரல, அதே மாதிரி மிட் கேப்ன்ற நேமே வரல. ஆனால் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ப்ளஸ் மல்டி கேப் ப்ளஸ் ஸ்மால் கேப் போகும்போது நீங்கள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3த்துலையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஃபண்ட் நேம் ஸ்மால் கேப்னு இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 65% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் லார்ஜ் கேப்லேயும் ஹோல்ட் பண்ணுவாங்க. இதே ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ஆவரேஜாக 60 to 70% லார்ஜ் கேப்பும் ரிமைனிங் 40% மிட் அண்ட் ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே மல்டி கேப்னு வரும்போது 50% லார்ஜ் கேப்லேயும் ரிமைனிங் 50% மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் ஆவரேஜாக ஹோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுக்கும்போது லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 3மே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 7 years பீரியட் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் சேம் ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரோத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். இதே இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் பெட்டராகவே இருக்கும். ஒரு 3 ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், SBI மல்டி கேப் ஃபண்ட், ICICI ப்ரூ ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இதில் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் பாருங்கள், ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 20% தான் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் இருக்குது. மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப்பில், மிட் கேப்பில், ஸ்மால் கேப்பில் 3த்துலையுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 60% லார்ஜ் கேப்லேயும் ரிமைனிங் 40% மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணிங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3த்துலையுமே நீங்கள் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்கள் ரிஸ்க் பட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டையும் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை நீங்கள் 100% அவாய்ட் பண்ண முடியாது. அப் டு 20% 30% வச்சுருந்தீங்கன்னா எக்ஸலண்ட்னு சொல்லலாம். இதே 30 to 50% வச்சுருந்தீங்கன்னா வார்னிங் சொல்லலாம். மோர் தென் 50% ஓவர்லேப் வச்சுருந்தீங்கன்னா இது டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை அவாய்ட் பண்ண பாருங்கள். எஸ்பெஷலாக சேம் கேட்டகரி, சேம் AMC, சேம் ஸ்டைல் ஆஃப் ஃபண்ட் இதில் ஓவர்லேப் அதிகமாகவே இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்கணும். இதை போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்பை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப் 10 ஹோல்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏஎம்சி வெப்சைட்டில் அந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் செக் பண்ண முடியும். லாஸ்ட் மந்த் டேட்டா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு
அதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ காமிச்சிருக்க ஃபண்ட் எல்லாமே எந்த ஒரு ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, உங்கள் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸை பார்க்கணும். ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் 5லேருந்து 10 ஃபண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ரைட் ஃபண்ட் மிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இருக்காது, டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸை பெட்டராக இருக்கலாம், காம்பவுண்டிங் மேஜிக்கையும் அடையலாம். ஃபண்ட்ஸும் அதோட போர்ட்ஃபோலியோ பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிங்கன்னா நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும். இதே நீங்கள் ஒரு தீமாட்டிக் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் அதிகமாகவே இருக்கும், நீங்கள் அதிகமாக ரிசர்ச் பண்ணணும். ஸோ கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணவும் செய்யணும். ஸோ நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதோட ஃபண்டோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரைட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர் ப்ளஸ் ஆம்பி ரிசர்வ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட சேனலில் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி. அதவே வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வேணும், இல்லை ஒரு கோல் பேஸ் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.